கைஸ் கீழே ஒரு வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஊத்தங்கரைன்ற அங்கே ஒரு கிராமத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திமுகவுக்கு ஓட்டு போடல அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிற குடிக்கிற குடிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்கள்ல டேங்க், அதை போய் உடச்சிருக்காங்க சில பேர். இல்லை, நிறைய கிராமத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல், மற்ற யூஸ்க்கு தண்ணி இல்லாமல் வேற எங்கேயோ போய் எடுத்துகிட்டு வராங்க. நிறைய வீடியோ நம்மளை பார்க்குறோம். இவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தும் அவங்க ஓட்டு போடலன்றதுக்காக அதை சேதாரம் படுத்துகிறாங்க குடிக்கிற தண்ணியை. ஒருத்தவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களே தான் வரணுமா, இல்லை வேறு ஒருத்தவங்க வரக்கூடாதா? அது என்ன ரூல்ஸில் இருக்கா அப்படின்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அது மக்களோட விருப்பம், யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ட்டு. அது யாருமே இவங்க தான் இவங்களுக்கு தான் போட்டாகணும் அவங்களுக்கு தான் போட்டாகணும்னு யாரும் கம்பல் பண்ண முடியாது. யாரும் சொல்லறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க அவங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்றதுக்காக எப்படி அந்த ஊரில் இருக்கிற குடிநீரை இது போய் உடைக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்கிறவங்க யாருமே கேள்வி கேட்காம அமைதியாக இருக்காங்க. நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் எதிர்த்து. அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருக்கீங்க. ஏன் அந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி விடுறதுனால தான் தேவையில்லாத வேலையெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. எதிர்த்து கேள்வி கேளுங்க. அவங்க 4 பேர் இருக்காங்க, ஊர் மொத்தம் சேர்ந்து கேள்வி கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஸோ ஏன் இந்த பார்த்துட்டு அப்படியே இருக்காங்க, அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அண்ட் இவங்க மேலே இன்னமும் ஆக்ஷன் எடுக்காமல் தான் இருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படி நாடு உருப்படணும்னு தெரியல. தண்ணியோட அருமை புரியல போல இவங்களுக்கெல்லாம். எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த கிராமம் நல்லா இருக்குது. அதனால் இவ்வளோ திமிரு போல் இருக்குது. நிறைய கிராமத்தில் லைட் இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் மக்கள் அவ்வளோ அவஸ்தைப்பட்டுன்னு இருக்காங்க. அதெல்லாம் இந்த நியூஸ்லாம் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரில. இதுக்கே இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்கன்னு தெரில. ஒரு வேளை அரசியல் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால போலீஸ்லாம் அமைதியாக இருக்காங்களான்னு தெரியல. உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.